ஆன்மீகம் 24x7 யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் 2026 ஆன்லைன் புக்கிங் முன்பதிவு செய்வது எப்படி என்ற தகவலை தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரடி வீடியோக்குள்ள போகலாம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுடைய சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வு திருக்கல்யாண உற்சவம். இந்த நிகழ்வு ஏப்ரல் 28ஆம் தேதி திருக்கோவிலுடைய வடக்காடி வீதியில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் நேரம் காலை 8:35 மணிக்கு மேல் 8:59 மணிக்குள்ளாக நடைபெற உள்ளது. அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாண உற்சவத்தை தரிசிக்க விரும்பும் பக்தர்களுக்காக கோவில் தரப்பிலிருந்து ரூபாய் 200-500 கட்டணச் சீட்டுக்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த கட்டணச் சீட்டுக்களை எப்படி முன்பதிவு செய்யலாம்ன்ற முக்கிய தகவல்களை பார்க்கலாம். இலவச தரிசனத்திற்கு நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டாம். ஆனால் எவ்வளவு சீக்கிரமாக கோயிலுக்கு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த திருக்கல்யாண உற்சவத்தை தரிசனம் செய்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 கட்டண தரிசனத்திலையும் நீங்கள் ஒரே நேரத்தில் ஒரு நபர் பதிவு செய்ய முடியாது. 500 ரூபாய் கட்டணத்தில் 2 டிக்கெட்டுகளை மட்டும் நீங்கள் புக் பண்ணலாம். அதே போல் 200 ரூபாய் டிக்கெட்டில் நீங்கள் 3 டிக்கெட்டுகள் புக் பண்ணலாம். எப்போ புக்கிங் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19லிருந்து ஏப்ரல் 22 இரவு 9 மணி வரைக்கும் உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கான டிக்கெட் ஓப்பன் ஆகிடும். இந்த 2 வெப்சைட் மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். மதுரை மீனாட்சி .hce.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு புக் பண்ணலாம். புக்கிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டிப்பாக போடுவோம். அந்த வீடியோவை பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட உங்களுடைய பிறந்த தேதி, ஆதார் டீட்டெயில், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கணும். பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஜிபேவோ இல்லை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டோ யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் பே பண்ணுங்கள். ஏன்னா இதில் என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா நீங்கள் பே பண்ணுறப்போ ஃபெயில்டு ஆகிடுச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறது அதுக்காக வெயிட் பண்ணுறது ரொம்ப நேரம் ஆகும். அதாவது ரொம்ப நேரம் இல்லை, 2-3 நாள் கூட ஆகும். சில நேரம் அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகாமல் கூட போயிடும். ஸோ நெட் பேங்கிங் அப்படின்னா சர்வர் எரர்னா கூட உங்களுக்கு அமௌண்ட்டு கட் ஆகிடும். திரும்பவும் உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஜிபேலாம் பேமெண்ட் பண்ணுறப்ப கனெக்ஷன் கட் ஆனால் அந்த அமௌண்ட் நடுவுலேயே நிற்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணுங்கள், அதுதான் சேஃபு. ஓகே, அடுத்து நம்ம சொல்லிட்டோம் ஒரு பதிவிற்கு ஒரு ஃபோன் நம்பரை தான் யூஸ் பண்ணணும். குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரதை தவிர்க்கணும் அப்படின்னு கோவில் தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் பதிவு பண்ண முடியுமா, நேரில் பதிவு பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் நேர்லேயும் பதிவு பண்ணலாம். எல்லிஸ் நகரில் அமைஞ்சிருக்க யாத்ரி நிவாஸ் தங்கும் விடுதியில் உங்களுக்கு தினமும் காலை 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை நேரடியாக திருக்கோவில் பணியாளர்களை கொண்டு இந்த முன்பதிவு செய்கிறாங்க. 500 ரூபாயும் 200 ரூபாயும் கட்டணச்சீட்டு முன்பதிவு உங்களுக்கு நேரடியாகவும் நடக்குது. இல்லை, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, அமௌண்ட் நம்ம முன்னாடியே பே பண்ணணுமா அப்படின்றது இப்போதைக்கு எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டாலே கன்ஃபர்மேஷன் ஆகிடுமான்னா அப்படி இல்லை. கண்டிப்பாக லட்சக்கணக்கான பக்தர்கள் புக் பண்ணுவாங்க. ஸோ இவங்க குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து செலக்ட் ஆனவங்களுக்கு உங்களுக்கு இமெயில், எஸ்எம்எஸ் மூலமாக சென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்குறப்ப பேமெண்ட் நம்ம முன்னமே பே பண்ணுற மாதிரி இருக்காது. உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு 19ஆம் தேதி இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அனௌன்ஸ்மெண்ட்லேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது யாரெல்லாம் கன்ஃபர்மேஷன் ஆனாங்களோ அவங்க மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைவில் வந்ததுக்கப்புறம் நம்மளும் லைவாக அதை பார்த்துட்டு உங்களோட அப்டேட் பண்ணுறோம். ஓகே, இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் அதாவது ஏப்ரல் 19th நீங்கள் ஒரு வீடியோ எதிர்பார்க்கலாம். அந்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.